இயற்கையே இந்தாப்பா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கோன்னு உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதாங்க புங்கை மரம். இப்போ டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா காத்து ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு. சுவாசிக்க முடியலன்னு ஸ்கூல்ஸுக்கெல்லாம் லீவ் விடுறாங்க. மூச்சு விடவே காத்து பத்தாம நம்ம தலைநகரமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதே நிலைமை தாங்க உலகம் முழுக்க அதிகமாயிட்டு இருக்கு. ஆக்சிஜன் வியாபார பொருளா மாறி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதனாலேயே புங்கை மரம் வளர்க்கணுங்க. ஏன்னா மூங்கிலுக்கு அடுத்து அதிகப்படியான ஆக்சிஜன் கொடுக்கிற ஒரே மரம் புங்கை மரம் தாங்க. இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். பெரியவங்க எல்லாம் புங்கை மரத்தை வீட்டுக்கு பக்கத்துல நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது ஒரு தவறான புரிதலுங்க. நான் என்னன்னு சொல்றேன், அந்த காலத்துல தோட்டங்காட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் சாப்பிட வீட்டுக்கு வருவாங்க. நல்லா வெயில் அடிக்கிறப்போ சாப்பிட்டு திருப்தியா புங்கை மரத்து அடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம்னு போய் படுப்பாங்க. புங்கை மரத்திலிருந்து வர்ற அந்த காத்தும் அந்த குளிர்ச்சியும் நல்லா சொகுசா இருக்கும். அதனால என்ன ஆயிடும்னா நேரம் போறதே தெரியாம சாயந்தரம் வரைக்கும் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ இப்படியே நடந்துட்டு இருக்க எல்லாரும் வேலைக்கு போகாம சொகுசா மரத்துக்கடியிலேயே தூங்குனா வாழ்க்கைக்கு ஆகாது அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்துல புங்கை மரம் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதுதாங்க காரணம். ஆனா இப்ப நம்ம தேவை நல்ல ஆக்சிஜன். அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தெருவிலையும் குறைந்தபட்சம் 2 புங்கை மரமாவது இருக்கணும். இது நம்மளுடைய காலத்தின் தேவை.